ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சு பூத்த செடி பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பாஸ்தா ரெசிபி யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த செடி. நான் வந்து எதிர்பார்த்தது வந்து ஒத்த செம்பருத்தி வேணும் தான், ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தியை விட ஒத்த செம்பருத்தி வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதுதான் வந்து நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு அதனால் அதான் வேணும்னு நினச்சேன். வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள்லேயே எனக்கு வந்து மொட்டு விட்டு பூவும் பூத்துருச்சு. எனக்கு இது அடுக்கு செம்பருத்தியா ஒத்த செம்பருத்தியான்னு பார்க்கணும் ரொம்ப ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒத்த செம்பருத்தியே பூத்துருச்சு. இன்னொரு செடியும் அங்கனக்குள்ளே பக்கத்தில் வச்சுருக்கேன். மொத்தம் 3 வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததில் 1 எங்கள் நாத்தனார் கொடுத்துட்டேன். 2 செடி வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அதில் ஒரு பூ பூத்துருச்சு. அது என்ன பூன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ஆசைப்பட்ட பூவே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னொரு செடியில் வந்து என்ன பூ பூக்குதுன்னு பார்த்துட்டு அதை நான் இன்னொரு நாள் வந்து சொல்கிறேன். அது என்ன பூ பூக்குதுன்னு. அது வந்து இன்னும் மொட்டெல்லாம் விடலை. இது மட்டும் தான் மொட்டு விட்டு பூ பூத்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செடிலாம் எனக்குலாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூத்த பூவை நான் எந்த சாமிக்கு வைக்கிறேன்? நிறைய சாமிங்க இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல் கடவுள் அப்படின்னா விநாயகர். சரி, அதனால் விநாயகருக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு விநாயகருக்கு நான் வந்து வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பாஸ்தா செய்ய ஆரம்பித்தேன். பாஸ்தா வந்து வேக வச்சுட்டேன். வேக வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு உப்பும் அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வேக வச்சிடலாம். அப்போ தான் நல்லா பொழுன்னு இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு சிம்பிளாக வீட்டில் செய்யறதுக்கு தான். வெறும் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடுங்க. தாளித்து அது வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுன்னா இந்த பாஸ்தாவை தண்ணியில் நம்ம வேக வைக்கிறோம்ல, அந்த தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டால் தான் அந்த தண்ணி இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். இது பாஸ்தா வேகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 வாசிக்கு மேலேயே வேகட்டும். ஏன்னா திருப்பி நம்ம வந்து காய்கறிலாம் போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டோம். பொழுன்னு தனியாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து எண்ணெயும் உப்பும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கட்டும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கூட நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சிம்பிளாக செய்கிறது. எதை வெட்டி தரணும்? என்னதை வெட்டி தரணும்? இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது வெட்டி தரதுக்கு? இதில் என்ன இருக்குது வெட்டி தரதுக்கு? அப்படியே தானே இருக்குது. வேணாமா? இது என்னம்மா கட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே சாப்பிட்டு நடுவில் பாதி தான் இருக்குது. வெட்டித்தான்னு சொல்கிறேன். அந்தம்மா ஆப்பிளை கட் பண்ணித்தா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னது பாஸ்தா உனக்கு வேணுமா? சரி சரி. என்ன பண்ணுற? சமைக்கிறியா? எங்கே போகிற? முறுக்கு சாப்பிடுவா. சாப்பிடு. நான் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாஸ்தாவே எடுத்து கொட்டிடலாம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமா சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு போயிட்டான். அவள் வந்து பாஸ்தா சாப்பிட மாட்டாள். ஆனால் பாஸ்தா வேணும் கேட்டிருக்கா. அவள் என்ன நினச்சி கேட்டான்னு தெரியல. அவள் காரம் சாப்பிடவே மாட்டாள். நான் வந்து வச்சு கொடுக்குறேன், வேணால் நீங்கள் பாருங்கள். அவள் ஒரு வாய் கூட சாப்பிடவே மாட்டாள். சரி, பாஸ்தா வந்து ஓரளவுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம போட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவையும் கொட்டி கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துட்டேன். அவ்வளோதான். அதோட நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா யோகின்னு வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் யோகி ஒன்று கூட சாப்பிடவே இல்லை. கொடுத்துட்டு இது சாப்பிட்டுட்டு இதுவா பாஸ்தான்னு கேட்டுச்சு. அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் வச்சு கொடுத்துடலாம். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது யார் வேணாலும் செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுக்காக தான் இந்த இதை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பாஸ்தா இல்லையே. யோகி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்ரோனி பாஸ்தா இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பாஸ்தா கேட்குது. இந்த பாஸ்தா வேணும், அது வேணும். இதுவே சாப்பிடாது, அது சும்மா பேச்சுக்காக அதுக்கு வந்து கேட்டுட்ருக்கு.
பசங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள், நீட் அண்ட் சிம்பிள் ப்ளவுஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். நீட்டாக இருக்குது. நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி பிஸ்னஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் கமெண்டில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.